ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி புதுசாக என்ன பார்க்க போகிறோம்னா பிரசிலியன் ரெயின் ட்ரீயை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்களும் நம்ம போகிற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு பெரிய ஒரு பிரசிலியன் ரெயின் ட்ரீ. இது ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கும். ஸோ கிரவுண்டுக்குள்ளே போய் க்ரோ பேக்லேருந்து கிரவுண்டுக்குள்ளே போய் இவ்வளோ பெரிய மரமாயிடுச்சு. பிரசிலியன் ரெயின் ட்ரீயில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. ஸோ இப்போ தான் நான் பார்க்குறேன். இனிமேல் சீட் பாட்லாம் வரும். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எல்லா இடத்துலையும் ஃப்ளவர்ஸ் இருக்காங்க அங்கே. ஸோ நல்ல ஒரு பெரிய ஒரு ரெயின் ட்ரீ இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ட்ரங்க்கு, நிறைய பட் இருக்குது, குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக ஃப்ளவர்ஸ் நிறைய விட்ருக்கு இந்த செடியில். சாரி, இது பெரிய மரமாயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 days 3 days இருக்க மாட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். இதான் ஃபஸ்ட் டைமு இவ்வளோ பெரிய ட்ரங்க்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இதோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா ட்ரங்க்கு. நம்ம நிறைய வீடியோஸில் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு ட்ரங்க் இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதோட ட்ரங்க் பார்த்திங்கன்னா இவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம போன்சாய்க்கு யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு செடி இருக்கணும் இதில். ஸோ பெரிய பெரிய ட்ரங்க்கு. ஸோ இதில் தான் ஏர்லேயர் பண்ணி நம்ம சேல் பண்ணிகிட்ருந்தோம் பிரசிலியன் ரெயின் ட்ரீயை. ஸோ கம்மியாக கொடுத்துட்ருந்தோம். ஸோ இனி பெரிய பெரிய ட்ரங்க் இருக்குது. ஸோ நிறைய பேர் இதையும் புக் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே ஒரு மூமெண்ட்டில் உள்ள ட்ரங்க்ஸை. ஸோ நல்லா இந்த மாதிரி க்ரோ பேக்கில் சின்ன பிளான்ட்டாக இருந்தது, இந்த சைஸில் ஒரு பிளான்ட்டாக இருந்தது. க்ரோ பேக் பிச்சுட்டு ரோட்டு கீழே போய் நல்லா பெருசாகிடுச்சு, கிரவுண்டுக்குள்ளே போய் பெருசாகிடுச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு வின் ஷிஃப்ட் மாதிரி ஒரு ஸ்டைலில் இருக்குது. ஃபுல்லாக இந்த பக்கம் பார்த்து நான் கயிறுலாம் போட்டு அந்த பக்கம் இழுத்துருக்கேன் செடியை. நல்ல ஒரு பெரிய செடி இது. எப்படி இருந்தாலும் ஒரு 12 feet இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஒரு பெரிய ஒரு மரம், ஃப்ளவர்ஸ் நல்லா இருக்குது. இதை ஃபஸ்ட் டைம் நானுமே பார்க்குறேன் என்னோடய செடியில். இதில் நம்மக்கிட்ட சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது, நம்ம போன்சாய் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் தான் ஏர்லேயர் பண்ணுவோம். இது வந்து ஒன்று சீட் பாட்டில் இருந்து நம்ம சீட்லேருந்து டெவலப் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் வந்து சீட்டில் வந்து இது கிடைக்காது. நம்ம ஏர்லேயர் பண்ணுறது பெஸ்ட்டு. அழகான ஒரு நல்ல மூமெண்ட் உள்ள ட்ரங்க்கை பார்த்து நம்ம ஏர்லேயர் பண்ணிக்கலாம். ஒரு 1 monthக்குள்ளே உங்களுக்கு ரூட் ஃபார்ம் ஆயிரும். ஸோ நம்ம அடுத்த இதுக்கு கொண்டு போய்க்கலாம். கொஞ்சம் சென்சிட்டிவ் பிளான்ட்டு தான், கொஞ்சம் கேர் பண்ணி வளர்க்கணும். அடிக்கடி மென்யூர்ஸ் கொடுக்கணும், நல்லா ஹெல்த்தியாக கொடுக்கணும். ஸோ பாட்டில் இருக்கும்போது கொஞ்சம் மென்யூர் நல்லா கொடுத்தோம்னா கொஞ்சம் பெட்டர் க்ரோத் இருக்கும். ஸோ கட் பண்ணுற இடத்துல எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஃபெவிகாலோ ஃபங்கஸ் பவுடரோ அந்த மாதிரி ஏதோ ஒரு அப்ளை பண்ணணும். இல்லைன்னா அது கொஞ்சம் காயறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த பிரான்ச்சஸ்ஸு. ஸோ இது கொஞ்சம் கேர் பண்ணி வளர்த்தோன்னா சூப்பரான ஒரு போன்சாய் வளர்க்கலாம். ஏன்னா நார்மலாகவே இதோட லீஃப் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ அழகாக கவர் ஆகும். உங்களுக்கு கொஞ்சம் பிரான்ச் இருந்தாலுமே உங்களுக்கு கவர் ஆகும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோடய போன்சாய் சின்னதாக 2-3 பண்ணி வச்சுருக்கேன், அதில் காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா புரியும். இது பார்த்திங்கன்னா பாட்டில் இருக்கிறது. கொஞ்சம் மூமெண்ட்டாக ஒயர் பண்ணி கொஞ்சம் மூமெண்ட்லாம் கொடுத்து கொஞ்சம் பாட்டில் வச்சுருக்கேன் நான். ஸோ ரொம்ப சின்ன மெட்டீரியல் தான். ஸோ அதில் ஏர்லேயர் பண்ண ஒரு மெட்டீரியல் தான். நிறைய செடி நம்ம வந்து இதில் சேல் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மெச்சூர்ட் லுக் கிடைக்கும். சின்ன செடியாக இருந்தாலும் மெச்சூர்ட் லுக் கிடைக்கும். நான் இன்னொரு திக் ட்ரங்க் உள்ள ஒரு மெட்டீரியல் காமிக்கிறேன். அது பார்த்திங்கன்னா ரொம்ப மூமெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் அது பார்க்குறக்கே. இது எல்லாமே என்னென்னா நார்மலாக இந்த செடியில் பார்த்திங்கன்னா நம்ம வளர்க்குற எல்லா செடியிலையும் ரவுண்டாக இருக்கும் ட்ரங்க்கு. இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும் ட்ரங்க், வந்து ரவுண்டாக இருக்கும். இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி, நான் இன்னும் ஃப்ளாட்னஸ் வந்து நான் அந்த பெரிய செடியில் காமிக்கிறேன். இது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல எல்லாம் ஃப்ளாட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு பெரிய செடியில் காமிக்கிறேன். இது வந்து இன்னொரு பெரிய செடி, ஒரு பெரிய போன்சாய் மெட்டீரியலு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒயர் பண்ணி பண்ணணும். இப்போதைக்கு மெட்டீரியல் இருக்குது, பட் கொஞ்சம் ஷேப்பாக இருக்கும், பார்க்குறக்கே நல்லாயிருக்கும். இன்னும் ஒயர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃப்ளாட் ட்ரங்க்.
இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். ஸோ ஃப்ளாட்டாக இருக்கும் ட்ரங்க்கு, நல்ல ஒரு ட்விஸ்ட் அண்ட் மூமெண்ட்டில் இருக்கும். ஸோ இதனால தான் நம்ம பிரசிலியன் ரெயின் ட்ரீ நம்ம போன்சாய்க்கு பண்ணுறோம். ஒரு மெச்சூர்ட் லுக் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், பிரான்ச்சஸில் கண்டிப்பாக ஃபெவிகால் அப்ளை பண்ணணும். நீங்கள் கட் பண்ணுற ஒரு இடத்துலையும் நீங்கள் இங்கே பட் இருந்தும் இங்கே கட் பண்ணாலும் காஞ்சு போகும் இவ்வளோ தூரத்துக்கு. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் மஸ்ட் ஏதாவது ஃபெவிகால் அது ஃபங்கஸ் பவுடர் அப்ளை பண்ணியே ஆகணும். ஸோ இதோட இந்த வெரைட்டி அப்படி தான் இருக்கும். ஸோ இதான் அதோட கேரு. ஜஸ்ட் உங்களுக்கு வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இது கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கணும், அவ்வளோதான். பட் அடிக்கடி கொஞ்சம் மென்யூர் மட்டும் நம்ம கொடுத்துட்டே வந்தால் நல்லாயிருக்கும். இது இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் க்ரீனில் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். கம்மியாக தான் இருக்கும் பிரான்ச்சஸ், இருந்தாலும் பார்க்குறக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பெரிய ஒரு ட்ரீக்கான லுக்கு கொடுக்கும். நல்லா க்ரீனாக இருக்கும். ஃப்ளாட் ட்ரங்க்கு, இதுலேயும் ரவுண்டு ட்ரங்க் இருக்குது, அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லீஃப் குட்டியாக இருக்கும். பட் இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கனால மற்ற செடிகள் மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நம்ம பிரசிலியன் ரெயின் ட்ரீ போன்சாய்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ நல்லாயிருக்கும், நேச்சுரலாகவே இது மூமெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ட்விஸ்டெல்லாம் அப்படியே இருந்திருக்கும் நேச்சுரலாக பிரான்ச்சஸில். ஸோ என்னென்னா இந்த கட் பண்ணும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கணும். இதை ஃபெவிகால் பெட்டர், ஃபெவிகால் வச்சு அப்ளை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா கட் பேஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.